ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே குவிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் தட் அதை புழிஞ்சிட்டு நம்ம பிரித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சும் வச்சுக்கலாம். அது கூட பாயில்டு பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், க்ரீன் சில்லிஸ், அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் இல்லைனா டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நல்லா பிசைஞ்சு கட்லெட் ஷேப்புக்கு பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு வேணும்னா எக்கு நீங்கள் போட்டு டிப் மாதிரி பண்ணிக்கலாம். நான் அதை இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா எக்கு போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் இதுவாகும் அப்படின்ட்டு. ஸோ ஆயில் இல்லாமல் நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்தால் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இங்கே பேன்லேயே பண்ணியிருக்கேன். ஸோ லோ ஹீட்டில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆயில் இல்லாமல் கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகட்ஸ் ரெடி ஆகிடும். ஃபைனல் அவுட்புட் செம்மையாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு டேக்கான ப்ரோட்டீன்ஸ் கோலை ரீச் பண்ண மாதிரியும் இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய பிசிஓஎஸ் ஜேர்னியில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் என்னோடய வெயிட் லாஸ் எப்படி போயிட்டுருக்கு அண்டு என்னோடய டயட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த வீடியோவோட ரிசல்ட் இது தான், நம்ம ரெசிபியோட ரிசல்ட் இது தான். செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாட் ஐ எயிட் இன் அ டேக்கான வீடியோஸ் ஷூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பிசிஓஎஸால் சஃபர் பண்ணுறீங்கன்னா கவலையே படாதீங்க. டயட்னால் இருந்து நம்மளால் பண்ண முடியும். நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் யூ கேன் டூ இட்.